வணக்கம். இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் டேர்ம் 3ல் வரக்கூடிய லெசன் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இல்லை, அதனால் குப்தர் மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணால் போதுமானது. இது வந்து ஒரு ரிவிஷன் வீடியோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். 6th to 9th ஹிஸ்ட்ரி அன்னிட்டு செப்பரேட்டாக போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டோட எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னுட்டு பொறுமையாக வந்து எடுத்திருப்பேன். இது ரிவிஷன் வீடியோன்றதால அடுத்தடுத்து குயிக்காக வந்து போவோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது டபுள் ரிவிஷன் வீடியோ. ஒரு 2 பேஜ் வந்து படிக்க போகிறோம், மறுபடியும் அந்த 2 பேஜை மறுபடியும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பேஜை ரிவைஸ் பண்ண போகிறோம், மறுபடியும் அதை படிச்சுட்டு இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ டபுள் ரிவிஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வட இந்தியாவில் குஷானர்கள் வந்து ஆட்சி பண்ணப்போ தெற்கை வந்து யார் ஆட்சி பண்ணாங்கன்னா சாதவாகனர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஸோ அந்த வட இந்தியாவில் குஷானர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ இந்த தெற்கே இருந்த சாதவாகனர்களுடைய ஆட்சி வந்து வலிமை வந்து குன்றிட்டே வந்ததுன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த சாதவாகனர்களுடைய ஆட்சி குன்றிட்டு வந்த கட்டத்தில் தான் வந்து சந்திரகுப்தர் வந்து குப்த அரசு வம்சத்தை வந்து தோற்றுவித்தார்ன்றதை சொல்கிறாங்க. அப்படி அவர் தோற்றுவித்த குப்த அரசு வம்சம் வந்து 200 ஆண்டுகள் வந்து நீடித்தது என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் குப்தர்கள் வீழ்ச்சிக்கு பின்னாடி 50 வருஷம் கேப் விட்டுட்டு வர்த்தன அரசு வம்சத்தை சேர்ந்த அர்ஷர் வந்து வட இந்தியாவை வந்து ஆட்சி புரிந்தார் என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வர்த்தனர் நம்மளுக்கு சிலபஸில் இல்லைன்றதால குப்தர்கள் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, குப்தர்கள் வீழ்ச்சிக்கு பின்னாடி வர்த்தனர்கள் வந்து ஆட்சி வந்து பண்ணியிருக்காங்க வட இந்தியாவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சான்றுகள், குப்தர்கள் ஆட்சி பண்ணாங்கன்றதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்களும், அதுவும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் அமைச்சாங்கன்னா சமுத்திரகுப்தர். இதுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஷார்ட்கட்டோட வந்து டீட்டெயில்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது ரிவிஷன் வீடியோ மட்டும்தான், இதில் பெருசாக ஷார்ட்கட் வந்து இருக்காது. டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு போவோம், டபுள் டைம் வந்து ரிவைஸ் பண்ணுவோம். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருதுன்னா சமுத்திரகுப்தர். மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு யாருதுன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இதில் வந்து ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குங்க. இந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான் வந்து மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டை வந்து அமைத்தார். பட் அந்த 2ஆம் சந்திரகுப்தர் அமைந்த இந்த மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டில் யாருடைய சாதனைகளை பற்றி பேசும் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் தாத்தாவான 1ஆம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை பற்றி பேசும். 2ஆம் சந்திரகுப்தருடைய பாறை கல்வெட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு எல்லாம் வந்து 2ஆம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டுகள். பித்தாரி தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா ஸ்கந்தகுப்தர். பித்தாரி தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா ஸ்கந்தகுப்தர். அடுத்து வந்து குப்தர்கள் இருந்ததற்கான இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரதர் அவருடைய நீதி சாஸ்திரம் என்ற நூல். நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா நாரதர். தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் என்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா விசாகதத்தர். தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் என்ற நூல்களை இயற்றியவர் விசாகதத்தர். அர்ஷசரிதம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பாணர். அர்ஷசரிதம் என்ற நூலை இயற்றியவர் பாணர். காளிதாசர் வந்து நாடகங்கள் எல்லாம் ஏற்றிருக்காரு. அந்த நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாடகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம் என்ற நாடகங்களை வந்து ஏற்றிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், பிரிது சம்காரம் ஆகியனவும் வந்து அவருடைய சிறப்பு மிக்க நூல்கள்ன்றதை கொடுத்துருப்பாங்க. அது பின்னாடி வரக்கூடிய பேஜஸில் வந்து பார்ப்போம். 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி யாருன்னா பாகியான் அவர்கள் வந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய பயண குறிப்புகள்லையும் வந்து குப்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா அர்ஷர். ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா என்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா அர்ஷர். சியூகி என்ற நூல் வந்து யாருன்றது, இது வந்து ஒரு பயண குறிப்புகள். இது யாருடையதுன்னா யுவான் ஸ்வாங்குடையது. யுவான் ஸ்வாங்குடைய பயண குறிப்புகள் தான் வந்து சியூகி.
குப்த அரசு வம்சம் வந்து நிறுவுறாங்க. குப்த அரசு வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். இந்த ஸ்ரீகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய வங்காளம், பீகார் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளை தான் வந்து இவங்க முதல்ல வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசருடைய வடிவம் யாருடையதுன்னா ஸ்ரீகுப்தர் தான். இதுவே முக்கியமான கேள்விதான். நாணயங்களில் முதலாக எந்த குப்த அரசரின் வடிவம் வந்து இடம்பெற்றதுன்னா ஸ்ரீகுப்தருடைய வடிவம் வந்து இடம்பெற்றது. ஸ்ரீகுப்தருடைய மகன் தான் யாருன்னா கடோத்கஜர். ஸ்ரீகுப்தருடைய மகன் வந்து கடோத்கஜர். இவர் வந்து அவருக்கு அப்புறம் வந்து கடோத்கஜர் அரசு பதவியை வந்து ஏற்றிருப்பாரு. இந்த ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் கல்வெட்டுகளில் வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முதலாம் சந்திரகுப்தர் காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 319 335 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் வந்து புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரசு குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிற்றரசர்களை வந்து கைப்பற்றி இவர் வந்து அவரை வந்து தன் ஒரு பேரரசராக வந்து முடிசூட்டி கொள்வார். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தங்க நாணயங்களை வந்து சந்திரகுப்தர் வந்து வெளியிடுறாரு. அந்த தங்க நாணயங்களில் சந்திரகுப்தரும் அவருடைய மனைவியான குமாரதேவி ஆகிய இருவருடைய உருவங்கள் வந்து இருந்தது. சேம் டைம் வந்து ஒரு வாசகமும் இடம்பெற்று இருந்தது. அந்த வாசகம் என்ன வாசகம்னு பார்த்தீங்கன்னா லிச்சாவையா. இந்த லிச்சாவி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமையான கனசங்கங்கள்ல ஒன்று. இந்த கனசங்கம் வந்து எந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து இருந்திருக்கு, ஆட்சி பண்ணியிருக்காங்கன்றதை குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து சமுத்திரகுப்தர். சந்திரகுப்தருடைய மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். இவருடைய காலகட்டம் ஆட்சி பண்ண காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 335 380 வரைக்கும். ஸோ 45 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஆவார். ரொம்ப முக்கியம், குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவர் தான் யாருன்னா ஹரிசேனர். ஹரிசேனர் வந்து பிரியாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டது என்றதை கொடுத்திருக்காங்க. இந்த பிரியாகை மெய்கீர்த்தி என்னன்னு சொல்லுவாங்க, பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்படி பிரியாகை மெய்கீர்த்தி என்றது அரசரை பத்தி புலவர் வந்து புகழ்ந்து வந்து எழுதியிருப்பாரு. அந்த புலவர் எழுதினதை வந்து கல் தச்சர்கள் வந்து அந்த கல்லுல வந்து பொறிப்பாங்க. ஸோ அப்படி பொறிக்கப்பட்டது தான் வந்து அலகாபாத் தூணில் வந்து பொறிச்சிருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் அப்படின்ட்டு இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசஸ்தி என்றது ஒரு சமஸ்கிருத சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்றது அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். அவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டனன்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வட இந்தியாவில் குஷானர்கள் ஆட்சி பண்ணப்போ தெற்கே வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சாதவாகனர்கள். அவங்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைந்து அப்போதான் வந்து சந்திரகுப்தர் என்ற ஒரு அரசை வந்து உருவாக்குறாரு. அது 200 ஆண்டு காலம் வந்து நீடித்திருக்கும். குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி வட இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. வர்த்தன அரச வம்சத்தை சார்ந்த அர்ஷர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா சமுத்திரகுப்தர். மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு 2ஆம் சந்திரகுப்தர். உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு யாருடையதுன்னா 2ஆம் சந்திரகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையதுன்னா ஸ்கந்தகுப்தர். நீதி சாஸ்திரம் என்ற நூலை இயற்றியவர் நாரதர். தேவி சந்திரகுப்தம் என்ற நூலை இயற்றியவர் விசாகதத்தர். முத்ரா ராட்சசம் என்ற நூலை இயற்றியவர் விசாகதத்தர். ஹர்ஷ சரிதம் என்ற நூலை இயற்றியவர் பாணர். பாகியான் வந்து யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வருகை புரிந்தாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ரத்னவாளி யாருடைய நூலன்னா அர்ஷர். நாகநந்தா அர்ஷர். பிரியதர்ஷிகா என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா அர்ஷர். சியூகி என்றது யாருடையதுன்னா யுவான் ஸ்வாங். குப்த அரசு வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். நாணயங்கள்ல முதலாக எந்த குப்த அரசருடைய வடிவம் வந்து இடம்பெற்றதுன்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தருடைய மகன் யாருன்னா கடோத்கஜர். ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரையும் வந்து கல்வெட்டுகளில் எப்படி குறிப்பிட்டிருந்தாங்க, மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. முதலாம் சந்திரகுப்தர் வந்து எந்த வலிமை மிகுந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணாருன்னா லிச்சாவி அரசு குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை வந்து மணந்தார்.
குப்தர்களுக்கான ஒரு பேரரசு அப்படின்ட்டு அறிவிச்சு பல சிற்றரசர்களை கைப்பற்றி முடிசூட்டி கொண்டவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தர் வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டாரு. அதுல யாருடைய உருவம் வந்து இருந்ததுன்னா சந்திரகுப்தரும் குமாரதேவி அவங்களுடைய உருவம் வந்து இருந்தது. சேம் டைம் அதுல ஒரு வாசகம் வந்து இருந்தது. அது என்ன வாசகம்னா லிச்சாவையா. லிச்சாவி என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமையான கன சங்கங்கள்ல ஒன்று. ஸோ இது ஆட்சி பண்ண பகுதி வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டது. சமுத்திரகுப்தருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 335 இருந்து 380, கிட்டத்தட்ட 45 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. குப்த அரசு வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் யாருடைய மகன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் தான் வந்து சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவர் யாருன்னா ஹரிசேனர். பிரியாகை மெய்கீர்த்தி பிரசுஸ்தி அன்றது அலகாபாத் தூண்ல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து யாரை பத்தி புகழ்ந்து இருக்கோம்னா சமுத்திரகுப்தரை பத்தி புகழ்ந்து இருக்கும். சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்று எதுவா சொல்றாங்க, இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசிஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்னா என்னன்னா இது ஒரு வந்து சமஸ்கிருத சொல். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. அடுத்து வந்து பாருங்க, குப்த அரசு வம்சம் வந்து ஒருங்கிணைக்கப்படல். சமுத்திரகுப்தர் வந்து மகத்தான போர் தளபதியாகவும் இருந்திருக்காரு. சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா குப்த அரசு வம்சங்களே சிறந்த அரசர், சேம் டைம் வந்து ஒரு மகத்தான போர் தளபதியாகவும் இருந்திருக்காரு. சமுத்திரகுப்தர் வந்து தென்னிந்தியாவின் மீது படையெடுத்திருக்காரு. அப்படி படையெடுத்தப்போ தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசராக இருந்த விஷ்ணுகோபனை வந்து சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடித்திருக்காரு. ஸோ பல்லவ அரசரான விஷ்ணுகோபனை வந்து எந்த குப்த அரசர் தோற்கடித்திருக்காருன்னா சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடித்திருக்காரு. சேம் டைம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் வந்து படையெடுத்துட்டு போய் 9 அரசுகளை வந்து கைப்பற்றிருக்காரு. தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பட்டு அவர்களை கப்பம் கட்ட செய்தார். கப்பம்னா டாக்ஸ், அது வந்து கட்ட வச்சிருக்காரு. யாருன்னா சமுத்திரகுப்தர். வட இந்தியா வந்து 9 அரசுகளை கைப்பற்றிட்டாரு. தென்னிந்தியாவில் வந்து 12 அரசர்களை அவருக்கு அடிபணிந்து கப்பம் கட்ட செய்திருக்காரு. சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணு பக்தர். விஷ்ணுன்னா யாரு, கிருஷ்ணர், திருமால், பெருமாள் சொல்லுவோம் இல்லையா, அவர் தான். அவருடைய ஒரு பக்தர் அவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் வந்து மீண்டும் வந்து நடைமுறைப்படுத்திருக்காரு. இது கொஸ்டினா கேட்ட எப்படி கேட்பாங்கன்னா, எந்த குப்த அரசர் வந்து குதிரைகளை பலியிடும் வேள்வியை வந்து மீண்டும் வந்து கொண்டு வந்தாருன்னா சமுத்திரகுப்தர். சந்திரகுப்தர் தங்க நாணயங்களை வெளியிட்டிருந்தார் இல்லையா, அது போல இவரும் வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இவர் வந்து ஒரு மிக சிறந்த படையெடுப்பாளர் மட்டும் அல்ல, கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவர் அப்படின்றதும் சொல்றாங்க. அதனால அவர் வந்து கவிராஜா என்னும் பட்டம் வந்து பெற்றார் என்றதையும் சொல்றாங்க. ஸோ கவிதை பிடிக்கும், இசையும் வந்து பிடிக்கும், அதனால கவிராஜா என்ற பட்டம் வந்து பெற்றிருக்காரு. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் என்னும் பௌத்த அரசன் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தனுடைய சமகாலத்தவர். சமுத்திரகுப்தனுடைய சமகாலத்தவர் யாருன்னா ஸ்ரீ மேகவர்மன். இவர் யாருன்னா இலங்கையை சேர்ந்த ஒரு பௌத்த அரசர். அடுத்து பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் யாருடைய பையன்னா சமுத்திரகுப்தருடைய பையன். இவருடைய காலம் வந்து 380 இருந்து 415 வரைக்கும். இவரை வந்து சிறப்பு பெயர் தான் வந்து விக்ரமாதித்யர் அப்படின்னு அறியப்படுபவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் வந்து பாத்தீங்கன்னா சாக அரசர்களை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. தோற்கடித்து மாலவத்தையும் குஜராத்தையும் வந்து கைப்பற்றிருப்பாரு. இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய அரசர்களோட அவர் நட்புறவை பேணினார். இவருடைய அப்பா சமுத்திரகுப்தர் என்ன பண்ணிருப்பாரு, 12 அரசுகளை அவருக்கு கீழ்ப்படிந்து கப்பம் கட்ட வச்சிருப்பாரு. பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து தென்னிந்திய அரசர்களோட அவர் நட்புறவை வந்து பேணிருக்காரு. குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த குதுப் மினாருக்கு இருக்கே இந்த விக்ரமாதித்தரன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். மெக்ரால் இரும்பு தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எங்க இருக்குன்னா குதுப் மினாருக்கு அருகே இருக்கு. அந்த இரும்பு தூண் வந்து யார் வந்து இது பண்ணாங்கன்னா விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யர் என்னாலும் இரண்டாம் சந்திரகுப்தர் என்னாலும் சேம் தான். இவர் வந்து உருவாக்கியதுன்றதை கொடுத்திருக்காங்க. இவருடைய ஆட்சியின் போது வந்து பாத்தீங்கன்னா பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்திருப்போம். யாருடைய ஆட்சியின் போது பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் வந்து இந்தியா வந்தாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் என்னாலும் சேம் தான், விக்ரமாதித்யர் என்னாலும் சேம் தான். இரண்டாம் சந்திரகுப்தன் அவையில வந்து பாத்தீங்கன்னா
அறிஞர்களும் புலவர்களும், மிக சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் வந்து இருந்திருக்காங்க. அவங்கள எப்படி அழைச்சிருக்காங்க? நவரத்தினங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இரண்டாம் சந்திரகுப்தன் அவையில தான் வந்து காளிதாசர் என்ற சமஸ்கிருத புலவரும் வந்து இருந்திருக்காரு. காளிதாசர் என்ற சமஸ்கிருத புலவர் யாருடைய அவையில இருந்திருக்காங்க? இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்தினங்கள். ஸோ விக்ரமாதித்யர் அல்லது இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் இருந்த நவரத்தினங்கள் யாருன்னா, காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர், ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதி இயல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் வந்து ஜோதிடர், சன்கு என்றது கட்டடக்கலை நிபுணர், வராகி மிகிரர் என்றது வானியல் அறிஞர், வராச்சி என்றது இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் என்றவர் யாருன்னா, மாய வித்தைக்காரர், மேஜிஷியன். விட்டல் பட்டர் அண்ணா மாய வித்தைக்காரர். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள். ஸோ அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பட்ட பெயர்களும் முக்கியம், தெளிவா பார்த்துக்கோங்க. விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், அந்த ரைமிங்ல விக்ரமாதித்யர், அதுக்கப்புறம் செகண்ட் லைன்ல லாஸ்ட்ல பாருங்க விக்ரம தேவராஜர். விக்ரம தேவராஜர் முடிஞ்சதுமே தேவ, அதுல முடியுது இல்லையா, அந்த தேவ எடுத்துக்கோங்க. தேவகுப்தர், தேவஸ்ரீ. விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. அதுக்கப்புறம் வந்து நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர். ஸோ நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர். ஸோ இந்த ஆர்டர்ல வந்து படிங்க, ஞாபகம் இருக்கும். விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர். இரண்டாம் குப்தரை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகன் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர். இவர் வந்து அரியணை ஏறுறாரு. நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இங்க சைட்ல வந்து ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கேன் பாருங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸ்ரீகுப்தருடைய மகன் வந்து கடோத்கஜர், கடோத்கஜருடைய மகன் வந்து சந்திரகுப்தர், சந்திரகுப்தருடைய மகன் வந்து சமுத்திரகுப்தர், சமுத்திரகுப்தருடைய மகன் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன் வந்து குமாரகுப்தர். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த குப்த அரசரன் பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் இல்லை, இவர் வந்து மகத்தான போர் தளபதியும் கூட. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை யார் வந்து தோற்கடிச்சாங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. வட இந்தியாவில் 9 அரசுகளை கைப்பற்றியவர். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசுகளை தனக்கு கட்டுப்பட்டு சிற்றரசர்கள் ஆக்கி அவருக்கு வந்து கப்பம் கட்ட செய்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர் ஆவரன்னா விஷ்ணுவுடைய பக்தர். குதிரைகளை பலியிடும் வேள்வியை யார் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. தங்க நாணயங்கள் வந்து சமுத்திரகுப்தர் வெளியிட்டிருப்பாங்க. அதில் ஒன்றில் எப்படி இருந்ததுன்னா அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் வந்து எந்த குப்தரசர் வந்து கவிதை பிரியரும் இசை பிரியரும் ஆவரன்னா சமுத்திரகுப்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிராஜா என்ற பட்டமும் பெற்றிருந்தார். யார் கவிராஜா என்ற பட்டம் பெற்றிருந்தாருன்னா சமுத்திரகுப்தர். ஸ்ரீ மேகவர்மன், இலங்கையை சேர்ந்த பௌத்த அரசரான ஸ்ரீ மேகவர்மன் வந்து யாருடைய சமகாலத்தவர்னா சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் வந்து 380 415 வரைக்கும். விக்ரமாதித்யர் என்று அறியப்படுபவர் இரண்டாம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசுகளோட நட்புறவை பேணியவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். குதுப் மினாருக்கு அருகே இருக்கக்கூடிய இரும்பு தூண் தான் அந்த மெக்ராலி இரும்பு தூணை வந்து உருவாக்கியவர் யாருன்னா விக்ரமாதித்யர் அல்லது இரண்டாம் சந்திரகுப்தர். பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தப்போ யாருடைய ஆட்சியில வந்தாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். நவரத்தினங்கள் என்று அறியப்படக்கூடிய மிக சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் வந்து யாருடைய அவையில இருந்தாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யர் அவருடைய அவையில இருந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் அகராதி இயல் ஆசிரியர், தன்வந்திரி மருத்துவர், காகபானகர் ஜோதிடர், சன்கு வந்து கட்டடக்கலை நிபுணர், வராகி மிகிரர் வந்து வானியல் அறிஞர், வராச்சி வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர், விட்டல் பட்டர் வந்து மாயவித்தைக்காரர். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் வந்து விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர். முதலாம் குமாரகுப்தர் யாருடைய மகன்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகன். நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர்.
அடுத்து வந்து பாகியான். பாகியான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd டைம் படிக்கிறவங்க. பாகியான் வந்து 2ஆம் சந்திரகுப்தன் காலத்தில் வந்து சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகளை பற்றிய செய்திகள் வந்து அவருடைய பயண குறிப்புகள் வந்து சொல்லுது அப்படின்னுட்டும், பாகியான் கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா மகதத்து மக்கள் வந்து மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடுமையான தண்டனையின்றி நீதி வந்து வழங்கியிருக்கானுங்க. மரண தண்டனை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. கயா வந்து பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து வந்து காடாக இருந்தது. ஆனா பாடாலி புத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க. ஸோ மகதத்து மக்களும் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க. பாடாலி புத்திரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க. பட் வந்து கயா வந்து பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து வந்து காடாக இருந்ததுன்றத பாகியான் குறிப்புகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். குமாரகுப்தரை தொடர்ந்து வந்து அரசு பதவி ஏற்றவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து ஆட்சியில இருந்தப்பதான் ஹீனர்கள் வந்து படையெடுத்து வந்து வருவாங்க. முதல்ல வந்து ஹீனர்களை வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து தோற்கடிப்பாரு. ஆனாலும் ஹீனர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டும் படையெடுத்து வந்தப்போ ஹீனர்கள் கிட்ட ஸ்கந்தர் வந்து தோற்று போயிருப்பாரு. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் வந்து குப்த பேரரசை வந்து தோற்கடித்தாங்க. மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசரான பாலாதித்யர் வந்து 1ஆம் நரசிம்ம. இதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி பேரரசர் பாலாதித்யர் அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து நம்ம அடுத்து குப்த அரசர்களை பத்தி அடுத்து வரக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடைசி பேரரசர் வந்து ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி பேரரசர் வந்து ஸ்கந்தகுப்தர் அப்படின்னுட்டும், அதுக்கப்புறம் வந்து கடைசி அரசர் அப்படின்ட்டு யாரு சொல்லியிருப்பாங்கன்னா விஷ்ணு கோபனை வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். ஆனா இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி பேரரசராக யார் இருந்தாங்கன்னு சொல்றாங்க பாலாதித்யர் வந்து 1ஆம் நரசிம்மகுப்தர் என்ற பெயர்ல அரியணை ஏறினாங்கன்றத சொல்றாங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். மேக்சிமம் ஸ்கந்தகுப்தர் தான் இருக்கும். இல்லாத பட்சத்துல நீங்க பாலாதித்யர் என்கிற 1ஆம் நரசிம்மகுப்தரை போடலாம். இந்த நரசிம்மகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தால ஈர்க்கப்பட்டவர். இவர் வந்து மிகிரகுலருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வருவாங்க. ஆனா மிகிரகுலர் என்ன பண்ணுவாங்கன்னா பௌத்தத்தை வந்து பகைமையோடு பார்த்ததால இவர் வந்து அந்த மிகிரகுலரையே வந்து கைது பண்ணி ஜெயில வந்து போட்டிருப்பாரு. சிறையில அடைச்சிருப்பாங்க. இருந்தாலும் வந்து மிகிரகுலர் வந்து வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினாங்கன்றத சொல்லியிருக்காங்க. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். இவங்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்ததுன்னா குப்த அரசர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டினை வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்றத சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. எனவே அந்த குப்த அரசர்கள் வந்து நாங்க கடவுளுக்கு மட்டும்தான் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், மற்றவருக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை என்ற கோட்பாடு தான் வந்து அந்த தெய்வீக உரிமை கோட்பாடு. குப்த அரசர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல உதவி செய்ய வந்து அமைச்சர் குழு எல்லாம் வந்து இருந்திருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. உயர் பதவிகள்ல அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. உயர் பதவிகள்ல அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டம், மகா தண்டம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. திட்ட மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. குப்த பேரரசு வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த தேசம் அல்லது புக்தியை வந்து பல பிராந்தியங்களாக பிரிச்சிருக்காங்க. பிராந்தியங்களை வந்து யார் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா உபாரிகா என்னும் ஆளுநர்கள் வந்து நிர்வகிச்சிருக்காங்க. பிராந்தியங்களை வந்து உபாரிகா என்னும் ஆளுநர்கள் வந்து நிர்வகிச்சிருக்காங்க. பிராந்தியங்கள் வந்து மறுபடியும் விஷயான்னா மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. மாவட்டங்களை வந்து விஷயாக்களை வந்து விஷயபதிகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, நிர்வாகம் வந்து பண்ணியிருக்காங்க. கிராம அளவுல வந்து பாத்தீங்கன்னா கிராமிகா, கிராமதி, யாகஷா என்னும் அதிகாரிகள் வந்து செயல்பட்டிருக்காங்க. கிராம அளவுல வந்து கிராமிகா, கிராமதி, யாகஷா என்னும் அதிகாரிகள் வந்து செயல்பட்டிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முத்திரைகள்லையும் கல்வெட்டுகளையும் வந்து இராணுவ பதவிகளின் பெயர்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. பாலாதி கிருதா அப்படின்னா காலாட்படையின் தளபதி, பாலாதி கிருதான்னா காலாட்படையின் தளபதி, மகாபாலாதி கிருதான்னா குதிரைப்படையின் தளபதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தூதகா என்னும் ஒற்றர்களை, தூதகா தூதவர் ஒற்றர் அப்படின்றது நம்மளுக்கு புரியுது இல்லையா? ஸோ அவங்கள வந்து உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் வந்து குப்தர்களுடைய ஆட்சியில இருந்ததுன்றதையும் சொல்றாங்க. அடுத்து வந்து அவங்களுடைய சமூக பொருளாதார பத்தி சொல்றாங்க. நீதிச்சாரம் என்ற நூலை வந்து ஏற்றியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காமந்தகர். இவருடைய இந்த நூல்ல வந்து அரசருடைய கருவூலத்தை பத்தி வருமானத்தை பத்தியும் வந்து சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஸோ குப்தர்களுடைய வருமானம் பத்தி எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா காமந்தகர் இயற்றிய நிதி சாரம். ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரிவிஷன் தான். ரிவிஷன்ல இன்னொரு ரிவிஷன். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்து சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி யார் வந்தாங்க இந்தியாவுக்குன்னு பாத்தீங்கன்னா பாகியான் வந்து வந்திருப்பாரு. பாகியானுடைய குறிப்புகள்ல வந்து எதை தெரிஞ்சுக்கலாம்? மகதத்து மக்கள் வந்து மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தாங்க. கயா வந்து பாலடைந்திருந்தது. கபிலவஸ்து வந்து காடாக இருந்தது. பாடாலபுத்திரத்தில் மக்கள் வந்து செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்திருக்காங்க. குமாரகுப்தரை தொடர்ந்து அரசு பதவி ஏற்றியவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆட்சியில் இருந்தப்போ ஈனர்கள் அடிக்கடி வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஈனர்களை தோற்கடித்திருப்பாங்க குப்த அரசர்கள். அதுக்கப்புறம் ஈனர்கள் கிட்ட தோல்வியை வந்து தழுவிருப்பாங்க. மிக சிறந்த குப்த பேரரசர்கள்ல கடைசி பேரரசர் யாருன்னா பாலாதித்யர். முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயர்ல வந்து அரியணை வந்து ஏறியிருப்பாரு. பாலாதித்யர் வந்து எந்த மதத்தால ஈர்க்கப்பட்டாருன்னா பௌத்த மதத்தால வந்து ஈர்க்கப்பட்டவர். பாலாதித்யர் யாருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வந்தாருன்னா மிகிரகுலருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். நீங்க இதுல வந்து இன்னொன்னும் நோட் பண்ணிக்கோங்க. கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல ஸ்கந்தகுப்தர் இல்ல பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க அதை தான் போடணும். குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை நடைமுறைப்படுத்தினாங்க, எந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்கன்னா தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படின்னா அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். குப்தர்களுக்கு நிர்வாகத்துல உதவி செய்ய யார் இருந்தாங்க? மந்திரி குழு அல்லது அமைச்சர் குழு வந்து இருந்தது. உயர் பதவிகள்ல அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் குப்தர்கள் காலத்துல எப்படி அழைச்சாங்கன்னா தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர் அப்படின்னு அழைச்சாங்க. குப்த பேரரசு எப்படி பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா தேசம் அல்லது புக்தி, அதுக்கப்புறம் வந்து பிராந்தியங்கள் வந்து விஷயாக்களாக வந்து பிரிச்சிருந்தாங்க. பிராந்தியங்களை வந்து நிர்வாகம் பண்ணவங்க யாருன்னா உபாரிகா என்னும் ஆளுநர்கள் வந்து நிர்வகித்தாங்க. விஷயான்றது மாவட்டங்கள், அதை வந்து ஆட்சி பண்ணவங்க யாருன்னா விஷயாபதிகள். கிராம அளவுல வந்து யார் வந்து செயல்பட்டாங்கன்னா கிராமிகா, கிராமதி, யாகஷா என்னும் அதிகாரிகள் வந்து செயல்பட்டாங்க. பாலா திகிரிதான்றது குப்தர் காலத்துல இருந்த காலாட்படையின் தளபதி. மகாபாலாதி கிருதா என்றது குதிரைப்படையின் தளபதி. தூதகான்றது யாருன்னா குப்தர் காலத்தில் இருந்த ஒற்றர்கள். நிதிசாரம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா காமந்தகர். இந்த நிதிசாரம் என்ற நூல் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா குப்தர்களுடைய அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானம் எப்படி எல்லாம் வந்ததுன்றதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குப்தர்களுடைய அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவரி தான். சேம் டைம் வந்து விவசாயிகளின் நிலைமை வந்து குப்தர்கள் ஆட்சி காலத்துல பரிதாபமாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கொத்தடிமை நிலைக்கும் அவர்கள் வந்து பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய, விவசாயிகள் வந்து பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்திருக்காங்க. கொத்தடிமை நிலைக்கு கூட தள்ளப்பட்டாங்கன்றதையும் குறிப்பிடுறாங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். குப்தர் காலத்துல நிலங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. சேத்ரான்னா வேளாண்மைக்கு உகுந்த நிலம், கிலான்னா தரிசு நிலம், அப்ரகதான்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி என்ன குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபத சரகான்னா மேய்ச்சல் நிலங்கள். வணிகர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வகை வந்து இருந்திருக்காங்க குப்தர் காலத்துல. ஒன்னு வந்து ஸ்ரேஸ்தி, இன்னொன்னு வந்து சார்த்தவாகா. ஸ்ரேஸ்தி என்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செய்யறவங்க. சார்த்தவாகா அப்படின்னா எருது பூட்டிய வண்டிகள், எருதுன்னா காளைகள் பூட்டிய வண்டிகள்ல பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு போய் வணிகம் செய்யறவங்க வந்து சார்த்தவாகா.
சேம் டைம் வந்து குப்தர்கள் காலத்துல இப்போ அதிக கந்து கடன் வட்டி அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது போல குப்தர்கள் காலத்துல அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை வந்து நடைமுறையில இருந்திருக்கு. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க, நலந்தா பல்கலைக்கழகம். நலந்தா பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகள்ல குப்த பேரரசின் ஆதரவுல வந்து தலை தோங்கி இருந்திருக்கு. பின்னாடி கன்னோசியை சேர்ந்த பேரரசர் அர்ஷர், குப்தர்களுக்கு அப்புறம் அர்ஷர் வருவார் இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஆதரவுலையும் வந்து நலந்தா பல்கலைக்கழகம் சிறப்புற்றதுன்றதை சொல்றாங்க. நலந்தாவில் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக வந்து இருந்திருக்கு. இங்க யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பல்கலைக்கழகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா யுவான் சுவாங் வந்து பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதற்காக பல ஆண்டுகள் வந்து செலவு செய்திருப்பாரு. இந்த நலந்தா பல்கலைக்கழக வளாகத்துல வந்து பாத்தீங்கன்னா 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் வந்து இருந்திருக்கு. இந்த நலந்தா பல்கலைக்கழகம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியார் கில்ஜி என்பவனுடைய தலைமையில மம்லுக்குகள் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் வந்து அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டது. நலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும் என்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, ஹீனர்கள் என்போர் யாவர். ஹீனர்கள் என்ன யாரு என்றதை சொல்லியிருக்காங்க. ஹீனர்கள் என்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பைசா அந்த காயின் கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து பாருங்களேன், ஹீனர்களின் தலைவர் தோரமானரின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். ஹீனர்களுடைய தலைவர் யாரு? தோரமானர். ஸோ அவருடைய உருவம் பொறிச்ச நாணயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க யாருன்னா ஒரு நாடோடி பழங்குடியினர். இவங்களுடைய மாபெரும் தலைவர் யாருன்னா அட்டில்லா தலைமையில ரோமபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் பேர அச்சத்திற்கு உள்ளாக்கினர். ஸோ இவங்களே வந்து அட்டில்லா தலைமையிலேயே ரோமபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் வந்து பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர். யாருன்னா இந்த ஹீனர்கள். ஸோ இதில் வந்து இவங்களோட தொடர்புடையவங்க வந்து வெள்ளை ஈனர்கள், மத்திய ஆசியாவின் வழியாக இந்தியா வந்து வந்தவங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதிகளில் வந்து பரவனாங்க அப்படின்ட்டும் அவர்களின் தலைவரானவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரமானர். ஸோ ரோமபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் அச்சுறுத்தவங்க யாருன்னா அட்டில்லா. ஹீனர்கள் வந்து அட்டில்லாவின் தலைமையில் அச்சுறுத்திருப்பாங்க. பட் வந்து இங்க மத்திய இந்தியாவில் பகுதியில் வந்து பரவின பிறகு யார் அவங்களுடைய தலைவர்னா தோரமானர் வந்து அரசராக முடிச்சுட்டி கொண்டு அவருடைய மகன் வந்து மிகிரகுலர் ஆட்சி வந்து செய்திருப்பாங்க. பட் இவங்களுக்கு முடிவு கட்டினவர் யாருன்னா மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் என்றவங்க வந்து ஹீனர்களுக்கு வந்து முடிவு கட்டினாங்கன்றதையும் கொடுத்திருக்காங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. குப்தர்களுடைய முக்கிய வணிக நகரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. குப்தர்களுடைய முக்கிய வணிக நகரங்கள் வந்து பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா ஆகியன முக்கிய வணிக நகரங்கள். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலை கடற்கரை துறைமுகங்கள். மேலை கடற்கரை என்ன இந்த அரபிக்கடல் ஓரம் மேற்கு சைடு வரும் இல்லையா, அதுதான் கல்யாண், மங்களூர், மலபார் என்ற துறைமுகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. கீழே கடற்கரை என்ன வங்காள விரிகுடா. ஸோ அந்த கடல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி துறைமுகம், இதன் மூலயமா வந்து வணிக பெருக்கத்திற்கு உதவின. இந்த துறைமுகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணிக பெருக்கத்திற்கு வந்து உதவியது என்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து படிச்சிருப்போம், அந்த ஸ்ரீகுப்தருடைய வடிவம் தான் முதல்ல நாணயங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்ட்டும். சந்திரகுப்தர் வந்து அவரும் அவருடைய மனைவியும், அதுக்கப்புறம் லிச்சாவையா என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிறது போன்ற ஒரு உருவமும் இருக்கும் அப்படின்னு எல்லாம் படித்திருப்போம். பட் அந்த குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் அப்படின்றத சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா குஷானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குஷானர்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இன்ட்ரோடக்ஷன்ல படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? தெற்குல வந்து அதாவது வடக்குல வந்து குஷானர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். வடக்குல வந்து குஷானர்கள் ஆட்சி பண்ணப்போ தெற்குல வந்து சாதவாகனர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி சந்திச்சிட்டு இருந்தது. அப்போதான் குப்தர்கள் வந்து அரச வம்சத்தை நிறுவிருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த குஷானர்களுடைய நாணயங்கள் தான் சமுத்திரகுப்தருக்கு வந்து உந்துதலை வழங்கினன்றத சொல்றாங்க. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்களுடைய பொற்காசுகள் எப்படி அழைச்சிருக்காங்க? தினாரா. குப்தர்களுடைய பொற்காசுகள் வந்து தினாரா. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. பொற்காசுகள் தான் அதிகமா வெளியிட்டிருக்காங்க.
வெளியிட்டிருக்காங்க. வெள்ளி செப்பு காசுகள் வந்து குறைவாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குப்தர்களுடைய காலத்துக்கு அப்புறம் வந்து பொற்காசுகளின் சுழற்சியில வீழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சேம் டைம் வந்து குப்தர்களுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் வந்து செழிப்புற்று இருந்திருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. 2ஆம் சந்திரகுப்தனால் நிறுவப்பட்ட மெக்ராலி இரும்பு தூண் வந்து உலோக தொழில் வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு யார் அமைத்ததுன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இங்கே சந்திரகுப்தரன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது 2ஆம் சந்திரகுப்தர்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் வந்து இருக்குன்றதையும் குறிப்பிடுறாங்க. இரும்புத்தூண் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த மெக்ராலி இரும்புத்தூண் வந்து இப்பவும் வந்து துருப்பிடிக்காம இருக்குன்றதையும் சொல்றாங்க. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், சிகப்பு, சுண்ணம் ஆகியவை ஆகும். இவங்களுடைய சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணாசிரம முறையில் வந்து அமைஞ்சிருந்தது. வர்ணாசிரமம்னா தெரியும் இல்லையா, அந்த குலத்தொழில் மாதிரி என்னென்ன பண்ணுறாங்களோ அப்பா என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே பண்ணும், அந்த முறையில் வந்து அமைந்திருந்தது. இது 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்ததுன்னு சொல்கிறாங்க. தந்தை வழி சமூகமாக தான் இருந்தது. மனுவின் சட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்தன. மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி எல்லாம் படிப்போம் இல்லையா, அந்த மனுவின் சட்டங்கள் தான் வந்து நடைமுறையில் வந்து குப்தர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. சேம் டைம் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி தான், அதாவது இப்போ நம்ம பரவாயில்ல நிறைய முன்னேறிட்டோம். மேக்சிமம் பெண்கள் வந்து தந்தைய இல்லை கணவரை இல்லை மூத்த மகனுடைய பாதுகாப்பில் வந்து குப்தர்கள் காலத்தில் வந்து இருந்திருக்காங்க. சேம் டைம் வந்து பலதார மனம் எல்லாம் வந்து இருந்திருக்கு. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டை நிறுவிய 2ஆம் சந்திரகுப்தருக்கும் வந்து 2 மனைவிகள் இருந்திருக்கு. அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா குபேரநாகா, துருபசு வாமினி அப்படின்னு 2 கல்யாணம் வந்து பண்ணியிருக்காரு. சேம் டைம் வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கம், சதி என்ற வழக்கம் வந்து பின்பற்றிருக்காங்க குப்தர்கள் காலத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அடிமை முறை வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் இருந்தது போல இல்லைன்னாலும் குப்தர் காலத்தில் பல்வகைப்பட்ட அடிமைகள் வந்து இருந்ததாக சான்றுகளும் இருக்கு அப்படின்னுட்டும் சொல்றாங்க. மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் வந்து அஸ்வமேத யாகம், வேத மதம், வேத சடங்குகள்லாம் புத்துயிர் பெற்று நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் வந்து அஸ்வமேத யாகம். அஸ்வமேதம் யாகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளை வந்து பலி கொடுத்து செய்யப்படும் வேள்வியை வந்து நடத்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். இந்த அஸ்வமேத யாகம் நடத்தியவங்க யாருன்னா சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீனயானம், மகாயானம் என பௌத்தம் வந்து 2ஆக பிரிந்தாலும் அது தொடர்ந்து வளர்ந்து வந்ததுன்றதையும் குறிப்பிடுறாங்க. பௌத்தமே வந்து 2ஆ பிரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீனயானம், மகாயானம். கட்டுமான கோயில்களை வந்து முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே. ஸோ குப்தர்கள் காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமான கோயில்கள் அவங்க ஆட்சி பண்ணது என்னன்னு பார்த்தோம், கிபி 300+ வந்து பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ அப்போவே வந்து கட்டுமான கோயில்கள் எல்லாம் இவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் வந்து பாறை குடைவரை கோயில்களும் இருந்திருக்கு. அது எங்கே, அதற்கான சான்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா எல்லோரா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. ஸோ பாறை குடைவரை கோயில்கள், ஸோ குப்தர்கள் காலத்துக்கான பாறை குடைவரை கோயில்கள் வந்து அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரி வந்து ஒடிசா ஆகிய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாறை குடைவரை குகைகள் வந்து இருக்குன்றத சொல்றாங்க. சேம் டைம் வந்து கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் திராவிட பாணி கூறிகளை ஒத்திருந்தன. இந்த காலப்பகுதியில் கட்டப்பட்டதே வந்து குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றனன்றதையும் சொல்றாங்க. குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலோகத்துல சிற்பம் நலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலையும், சுல்தான் கஞ்ச் என்ற இடத்துல இருக்கக்கூடிய 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம் வந்து குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. ஓவிய கலையில என்னது, உலோகத்துல செஞ்சிருக்காங்க. உலோக சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து அந்த 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை நலந்தாவும் சுல்தான் கஞ்சில் இருக்கக்கூடிய 7.5 அடி உயரமுள்ள புத்தர் சிலை. ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு எங்க இருக்குன்னா அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில். அஜந்தா எங்க பார்த்தோம், மகாராஷ்டிரா. பாக் வந்து மத்திய பிரதேசம். அங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் வந்து அந்த குகைகள்ல இருக்கக்கூடிய ஓவியங்கள் குப்தர் கால ஓவியங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ குப்தர்கள் காலத்தில் மக்கள் வந்து எந்த மொழியை பேசினாங்கன்னா பிராகிருதம் வந்து பேசினாங்க. பட் குப்தர்களுடைய ஆட்சி மொழியாக என்ன இருந்தது, அலுவலக மொழியாக என்ன இருந்ததுன்னா சமஸ்கிருதம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய காலத்தில் வந்து சமஸ்கிருத இலக்கணம் வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னுட்டும் பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. ஸோ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது குப்தர்கள் காலத்தில் சமஸ்கிருதம் வந்து அலுவலக மொழி, மக்கள் பேசியது பிராகிருதம், இலக்கணம் சமஸ்கிருத இலக்கணம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. அஷ்டத்யாயி யார் எழுதினாங்கன்னா பாணினி, மகாபாஷ்யம் என்ற நூலை எழுதியவங்க யாருன்னா பதஞ்சலி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரோ கோமியா, இவங்க வந்து ஒரு பௌத்த அறிஞர். இவங்க வந்து ஒரு இலக்கண நூலை வந்து எழுதியிருக்காங்க. அந்த இலக்கண நூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர வியாகரணம். சந்திரோ கோமியா வந்து சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை வந்து எழுதியிருக்காங்க. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்திரம், சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம ஊர்வசியம். இவருடைய மற்றும் சிறப்பு மிக்க நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம் காரம். மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதுசம் காரம். பூஜ்ஜியத்தினுடைய கண்டுபிடிப்பும் தசம எண் முறையும் வந்து யார் காலத்துல வந்து உலகத்திற்கு விட்டு சென்றது, நவீன உலகத்திற்கு விட்டு சென்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலம்தான். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறையும் வந்து குப்தர்கள் நவீன உலகத்திற்கு விற்று சென்றுள்ள மரபு வழி சொத்தாகும் என்றதை சொல்லியிருக்காங்க. சூரிய சித்தாந்தா என்ற நூல் வந்து யாருடையதுன்னா ஆரியபட்டர். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க தான். சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியபட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பூமி வந்து தன்னுடைய அச்சில் வந்து சுழல்கிறது அப்படின்ற உண்மையை வந்து அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னா ஆரியபட்டர். மருத்துவத்துறையில புகழ்பெற்ற அறிஞர் யாருன்னா தன்வந்திரி. ஆயுர்வேத மருத்துவத்துல நிபுணராகவும் வந்து யார் இருந்திருக்கா, தன்வந்திரி வந்து இருந்திருக்காரு. சாரக்கர் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அறிவியல் அறிஞர். சாரக்கர் என்றவர் மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். சுஸ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். அடுத்து வந்து வர்த்தன அரசு வம்சம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லைன்றதால நம்ம அதை படிக்க தேவையில்லை. இது வரைக்கும் இன்னொரு வாட்டி ரிவிஷன் வந்து பார்த்துருவோம். ஹீனர்கள் யாருன்னா அவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். அட்டில்லாவின் தலைமையில யாரை வந்து பயமுறுத்தினாங்கன்னா ரோமபுரியையும் கான்ஸ்டாண்டினோபிளையும் வந்து பயமுறுத்தியிருப்பாங்க. ஹீனர்கள் வந்து யாரை வந்து தோற்கடிச்ச பிறகு மத்திய இந்திய பகுதிகளில் பரவனாங்கன்னா ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர். ஹீனர்களுடைய தலைவர் யாருன்னா தோரமானர். தோரமானருடைய மகன் யாருன்னா மிகிரகுலர். இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியாவில். இவங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னா மாலவத்தை ஆட்சி செய்து வந்த யசோதர்மன் வந்து முடிவு கட்டியிருப்பாரு. குப்த அரசர்களுடைய முக்கிய வணிக நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. இந்தியாவில் உள்ள மேலை கடற்கரை துறைமுகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகங்கள் வந்து வங்காளத்தில் இருந்த தாமிரலிப்தி. ஸோ இது வந்து வணிக பெருக்கத்திற்கு உதவினான்றதை கொடுத்திருக்காங்க. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு வந்து உந்துதலை கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா குஷானர்களினுடைய நாணயங்கள். குப்தர்களினுடைய பொற்காசுகள் எப்படி அழைக்கப்பட்டது, தினாரா அப்படின்னு அழைக்கப்பட்டது. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்கள் அதிக அளவுல எந்த நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க, தங்கம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. குப்தர்களுடைய காலத்துல எந்தெந்த தொழில் வந்து சிறப்புற்று விளங்கியதுன்னா சுரங்க தொழில், உலோக தொழில். மெக்ராலி இரும்பு தூண் வந்து யாரால நிறுவப்பட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தனால் நிறுவப்பட்டது. இது எங்க இருக்குன்னா டெல்லியில வந்து இருக்கு. இது இப்போ வரைக்கும் துரு பிடிக்காம இருக்குன்றதையும் சொல்றாங்க. குப்தர்கள் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், சிகப்பு, சுண்ணம். குப்தர் கால சமூகம் எப்படி இருந்ததுன்னா 4 வர்ணங்களை கொண்ட வர்ணாசிரம முறையில வந்து அமைந்திருந்தது. தந்தை வழி சமூகமாக குப்தர்கள் வந்து இருந்தது. மனு சட்டங்கள் வந்து நடைமுறையில வந்து இருந்தது. பலதார திருமணம் வந்து இருந்தது. இரண்டாம் சந்திரகுப்தனுடைய மனைவிகள் அரசியர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு. குபேரநாகா, துருபசு வாமினி. சேம் டைம் வந்து உடன்கட்டை ஏறும் பழக்கமும் வந்து இருந்திருக்கு.
அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர்கள் யாருன்னா சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும். அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரைகளை பலி கொடுக்க செய்யப்படும் ஒரு வேள்வி தான் வந்து அஸ்வமேத யாகம். பௌத்தம் வந்து இரண்டாக பிரியுது. அந்த இரண்டு பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீனயானம், மகாயானம். கட்டுமான கோயில்களை முதல்ல கட்டியவர்கள் யாருன்னா குப்தர்கள் தான் வந்து கட்டியிருப்பாங்க. குப்தர் காலத்து பாறை குடைவரை குகைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜந்தா எல்லோரா எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா. இப்போ வந்து கேட்டிருந்தாங்க, இதுல ஒரு இது கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அஜந்தா எல்லோரா வந்து மகாராஷ்டிரா, பாக் வந்து மத்திய பிரதேசம், உதயகிரி எங்க இருக்குன்னா ஒடிசா. குப்தர்களுடைய உலோக சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலந்தாவில் இருக்கக்கூடிய 18 அடி உயரமுள்ள புத்தரின் செப்பு சிலை, சுல்தான்கஞ்சில் இருக்கக்கூடிய 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிற்பம். ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு குப்தர் காலத்தின் ஓவிய கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு வந்து அஜந்தா குகை ஓவியங்களும் குவாலியர் பாக் குகையில காணப்படும் ஓவியங்களும். குப்தர் காலத்துல மக்கள் என்ன மொழி பேசினாங்கன்னா பிராகிருதம். குப்தர்கள் வந்து அலுவலக மொழியாக எதை கொண்டிருந்தாங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து கொண்டிருந்தாங்க. அஷ்டத்யாயி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா பாணினி. மகாபாஷ்யம் என்ற நூலை இயற்றியவர் வந்து பதஞ்சலி. சந்திர வியாகரணம் என்றது ஒரு இலக்கண நூல், அதை இயற்றியவர் யாருன்னா சந்திரோ கோமியா. காளிதாசர் இயற்றிய நாடக நூல்கள் வந்து சாகும் தலம், மாளவிகாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம். மேலும் அவருடைய காளிதாசருடைய சிறப்பு மிக்க நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் தசமயன் முறையும் வந்து யாருடைய காலத்துல வந்ததுன்னா குப்தர்களுடைய காலத்தில். சூரிய சித்தாந்தா என்ற நூல் யாருடையதுன்னா ஆரியப்பட்ட. ஸோ இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர கிரகணங்களுக்கான உண்மையான காரணங்களை பற்றியும் பூமி வந்து தனது அச்சில் வந்து சுழல்கிறது என்ற உண்மையையும் வந்து அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னா ஆரியப்பட்டர். சூரிய சித்தாந்தா என்ற நூலில் வந்து சொல்லியிருப்பாரு. தன்வந்திரி என்றவர் மருத்துவத்துறையில புகழ்பெற்ற ஒரு அறிஞர். சேம் டைம் வந்து இந்த தன்வந்திரி வந்து ஆயுர்வேத மருத்துவத்திலையும் வந்து நிபுணராக இருந்தாரு. சாரக்கர் வந்து ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னா சுஸ்ருதர். அடுத்து இதுல இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில் வந்து தெரிஞ்சுப்போம். முதலாம் சந்திரகுப்தரும் கான்ஸ்டாண்டினோபிளின் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசரான மகா கான்ஸ்டைனின் சமகாலத்தவர். ஸோ முதலாம் சந்திரகுப்தர் வந்து யாரோட சமகாலத்தவர் என்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போட்டோல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பேரரசர் மகா கான்ஸ்டன்டைன். ஸோ அவரோட சமகாலத்தவர் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து பாட சுருக்கம் நம்ம இதுவரைக்கும் படிச்சது வந்து கொடுத்திருப்பாங்க. குப்தர் வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் வந்து நிறுவிப்பாரு. அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். குப்தர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. குப்தர்கள் காலத்துல சுரங்க தொழிலும் உலோக தொழிலும் செழித்தோங்கின. குப்த சமுதாயம் வந்து தந்தை வழி சமூகமாக இருந்தது. கட்டுமான கோயில்கள் முதல்ல கட்டியவங்க யாருன்னா குப்தர்கள் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். பிரியாகை மெய்கீர்த்தியை ஏற்றியவர் யாருன்னா அரிசேனர் வந்து யாருடைய அவைக்கள புலவர்னா சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவர். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண். இது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் என்றது முன்னாடி இரண்டாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எங்க இருக்குன்னா மெக்ராலி என்ற இடத்துல வந்து இருக்கு. அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னா சுஸ்ருதர். வங்காளத்தின் கவுட அரசர் யாருன்னா சாசங்கர். இது வந்து வர்த்தனர் படிச்சிருந்தா தெரியும், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, புக் பேக்ல இருக்கு. வங்காளத்தின் கௌடவ அரசர் வந்து சாசங்கர். கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை வந்து டிக் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார் என்றது சரி. முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார் என்பதும் சரி. காரணமும் கூற்றும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை.
ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சுமூகமான உறவை வந்து கொண்டிருந்தாரு. யார் வந்து கொண்டில்லைன்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து பல்லவ அரசனான விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருப்பாரு. ஆனா அவருடைய மகன் குப்தருடைய மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இவர் தென்னிந்திய அரசர்களோட சுமூகமான உறவை வந்து கொண்டிருப்பாரு. குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர் என்றது சரி. அப்போ முதலாம் கூற்று தவறு, இரண்டாம் கூற்று சரி. கால வரிசைப்படி அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும், அவற்றில் எது எவை சரியானவை என்பதை கண்டறிவும். அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது. ஆமா, குப்தர்கள் காலத்துல இருந்தது. மட்பாண்டம் செய்தலும் சுரங்க தொழிலும், மட்பாண்டம் இல்ல உலோக தொழிலும் சுரங்க தொழிலும் வந்து செலுத்தோங்கியது குப்தர்கள் காலத்துல. அப்போ ஒண்ணு மட்டும் சரி. பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. காளிதாசர், அரிசேனர், சரகர் அப்படின்றலாம் அவங்க 3 பேரும் அறிஞர்கள். சமுத்திரகுப்தர் அரசர், அப்போ வந்து அது வந்து பொருந்தல. ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இதெல்லாம் வந்து நூல்கள். இதெல்லாம் வந்து யாருடைய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா அர்ஷருடைய நூல்கள். அர்ஷ சரிதம்ன்றது வந்து பாணருடைய நூல்கள். அதனால வந்து பொருந்தாதது வந்து அர்ஷசரிதா. அர்ஷசரிதா என்ற நூலை ஏற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணர். அது வந்து மேலே நோட் பண்ணிக்கோங்க. ரத்னவாளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஷருடைய நூல்கள். இலங்கை அரசர் வந்து மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவர். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் வந்து இந்தியாவிற்கு வந்தார். ஹீனர்களுடைய படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது. நிலவரி அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. குப்தர்களுடைய அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம். பல்லவ அரசர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். வர்த்தன அரசு வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யாருன்னா அர்ஷர். அர்ஷர் தலைநகரை வந்து தனேஸ்வர்ல இருந்து கண்ணோச்சிக்கு வந்து மாற்றினார். சரியா தவறா? தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார் என்றது சரி. குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள் வந்து இந்தோ ஆரிய பாணி கிடையாது, இந்தோ திராவிட பாணியை ஒத்துள்ளன. குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து இருந்தது. அர்ஷர் ஈனையான பௌத்த பிரிவை வந்து சேர்ந்தவர் என்றது தப்பு. அர்ஷர் அவருடைய மத சகிப்பு தன்மைக்காக பெயர் பெற்றவர். அர்ஷர் வந்து சகிப்பு தன்மை இல்லாம இருந்தார் என்றது தவறு. அர்ஷர் வந்து மத சகிப்பு தன்மையோட தான் வந்து இருந்தாரு. மிகிரகுலர் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். மிகிரகுலர் வந்து ஸ்கந்தகுப்தர். ஆக்சுவலி மிகிரகுலருக்கு கப்பம் கட்டணும் அப்படின்ட்டு நம்ம யாரை படிச்சிருப்போம்? பாலாதித்யரை வந்து படிச்சிருப்போம். பாலாதித்யர் வந்து நரசிம்மர் அப்படின்ற பேர்ல வந்து அரியணை வந்து ஏறினாரு அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இங்க ஆப்ஷன்ல வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது டீட்டெயிலில் தெரியும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மிகிரகுலருக்கு வந்து நம்ம புக்கில் என்ன படிச்சிருப்போம்? மிகிரகுலருக்கு வந்து யார் வந்து கப்பம் கட்டினதா படிச்சிருப்போம்? பாலாதித்யர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறி அவர் வந்து மிகிரகுலருக்கு வந்து கப்பம் கட்டி வந்தார் அப்படின்றதையும் படிச்சிருப்போம். ஸோ இங்கே ஸ்கந்தகுப்தர் ஆப்ஷனில் இருக்கிறதால அது கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஆரியபட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா பாக் எங்கே இருக்கு? மத்திய பிரதேசம். நலந்தா பல்கலைக்கழகம் வந்து குமாரகுப்தர். சார்த்தவாகான்றது இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர்கள். பாணர் இயற்றிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஷ சரிதம். அர்ஷர் இயற்றிய நூல் வந்து ரத்னவாளி. நலந்தா பல்கலைக்கழகம் வந்து 10,000 மாணவர்களை வந்து கொண்டிருந்தது. யுவான்ஸ்வாங் வந்து சியூகி. பௌத்த சபை வந்து பாத்தீங்கன்னா பிரியாகை. பௌத்த சபை வந்து பிரியாகை. தோரமானர் என்பவர் யாருன்னா ஹீனர்களுடைய தலைவர். குப்த பேரரசின் முக்கிய அரசு அதிகாரிகளின் பெயர்கள். முக்கிய அரசர்கள் யாருன்னா சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். முக்கிய அரசு அதிகாரிகளை வந்து என்னன்னு சொல்லுவோம்? அவங்கள வந்து தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் வந்து தப்பாக புரிஞ்சு ஆன்சரை தப்பாக கொடுத்துருக்கேன். குப்த பேரரசின் முக்கிய அரசர்கள் யாருன்னா சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசின் முக்கிய அரசு அதிகாரிகள் வந்து தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கான்னு படிச்சிருப்போம். ஸோ அவங்க. அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர்களுடைய பெயர்கள் வந்து சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர். சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை குறித்து விளக்கிய
புத்தகத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா, ஆரியபட்டா எழுதிய நூல். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் பெயர். ஸோ நம்ம படித்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் வடிவம் வந்து ஸ்ரீகுப்தருடையது வந்து இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து பெயர்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெயர் அன்னிட்டு நான் எங்கேயும் படிக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடிவம் பண்ணும்போது ஸ்ரீகுப்தர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுப்தர், குமாரதேவி அவங்களுடைய உருவங்களும் லிச்சாவயா என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா கவிலையும் பாட்டிலையும் ஈடுபாடு கொண்டிருந்ததால கவிராஜா அப்படின்னு அழைப்பாங்க. பட் அவருடைய வீணை வாசிக்கிறது போன்ற ஒரு உருவம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து படித்தோம். உங்களுக்கு இது நான் வந்து அந்த முதல் வடிவம் என்ற பேஸ் பண்ணி ஸ்ரீகுப்தர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தெரியுமுன்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். தொடக்கத்தில் அர்ஷர் வந்து யார் வழிபட்டாருன்னா சிவனை வந்து வழிபட்டிருப்பாரு. சமுத்திரகுப்தரின் ஆட்சி குறித்து அறிந்து கொள்ள உதவும் மிக முக்கியமான சான்று எதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. அர்ஷரின் காலத்தில் வந்து நலந்தா பல்கலைக்கழகம் அதனுடைய புகழின் உச்சத்தை எட்டியது. அவ்வளோதாங்க, இதோட இந்த லெசன் வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து தென்னிந்திய அரசுகளை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.